ஜுடிஷியல் ஓவர் ரீச் அப்படின்றது அங்கே இருந்த நீதிபதிகள் அவங்களோட லிமிட்டை தாண்டி போகிறாங்கன்னு இது வந்து உலகெங்கிலும் இருக்கின்ற ஒரு குற்றச்சாட்டு. இங்கே கூட நமது தலைமை நீதிபதி சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வந்து ஜுடிஷியல், அது இன்னொரு வார்த்தை யூஸ் பண்ணார், அது நீங்கள் பத்திரிகையில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அந்த வார்த்தையை நீதிபதி அவர்களே சொல்லியிருக்காரு. இது உலகெங்கிலும் எழுகின்ற ஒரு குற்றச்சாட்டு, சரியா? அதனால் வந்து அதுக்காக இதை பண்ணார், இதுக்காக அதை பண்ணார்னா அப்போ ஈரான் கிட்ட அணுகுண்டே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா? அவங்க என்ன வந்து அந்த சிவகாசி குண்டு தான் வச்சுக்கிறாங்களா? இருக்கா இல்லையா எனக்கு அது பதில் சொல்லுங்கள். இருக்குது அப்படின்னா அப்போ அவங்க கிட்ட இருக்கக்கூடாது. ஏன் அவங்க கிட்ட மட்டும் இருக்கக்கூடாதுன்னா அவங்க சேட்டை பண்ணுறவாங்க. இஸ்ரேலை வந்து அழிச்சே ஆகணும், அங்கே இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறவங்க. அதனால் அவங்க கிட்ட அது இருக்கக்கூடாது. இஸ்ரேல் கிட்ட ஏன் இருக்கலாம் அப்படின்னு சொன்னால், ஆமாம் அவங்க யார்கிட்டையும் வம்பு சண்டைக்கு போகிறது கிடையாது. எல்லாம் நீங்களாக போயிட்டு சண்டை போட்டு தோற்று திரும்பி வந்தீங்க. அதனால் அவங்க வச்சிருக்கலாம். இன்னி வரைக்கும் நாங்கள் அணுகுண்டு வச்சுருக்கோம், உன்னை என்ன பண்ணுறோம் பார் அப்படின்னு இஸ்ரேல் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்களா? அவங்க கிட்ட இருக்குது, உலகத்துக்கே தெரியும். ஆனால் அந்த நியூக்ளியர் பிளாக்மெயில் அப்படின்ற விஷயத்துக்குள்ளே இஸ்ரேல் என்றைக்குமே இறங்கினது கிடையாது.